லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. நம்மளோடு சுவிட்சர்லாந்திலிருந்து சிறப்பு செய்தியாளர் தமிழரசன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். காலையிலிருந்து பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. திருமாவளவனுடைய முடிவுக்காக தாவேக்காவும் காத்திருக்கு, தமிழக மக்களும் காத்திருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தாவேக்காட நிலையில இப்போ திருமாவளவன் முடிவு, விசிகாட முடிவு தான் இப்ப ஒரு முக்கியமான முடிவா பார்க்கப்படுது. இதை விட அதாவது விசிகா முடிவு கொடுத்து இப்ப இருக்கிற சூழ்நிலை என்னன்னு சொன்னால் ஆளுநர் இவரை பதவியேற்புக்கு அழைக்கணும். அந்த அழைக்கிற அந்த சூழ்நிலையை நோக்கித்தான் இப்ப நகர்ந்து கொண்டிருக்குது. அந்த அழைப்புக்கான சூழ்நிலை விசிகாட கடிதத்துக்கு பிறகு வருமா, அல்லது விசிகா கடிதம் கொடுத்ததுக்கு பிறகும் ஆளுநர் சில வேளை அந்த மன்னார்குடி எம்எல்ஏ தொடர்பான ஒரு சர்ச்சையான விடயத்தை கையில் எடுக்க போறாரா, அது தொடர்புல யாரு டிடிவி தினகரன் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது அவர் கையெழுத்து பிழையானது. ஆனா அவர்கள் தரப்புல டிவிகே தரப்புல ஒரு காணொலி வெளியா இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு முன்னுக்கு பின் முரணாத்தான் டோட்டலா இருக்குது. நீங்க எப்படி கையாள போறாங்கன்றதெல்லாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறப்போகுது. அதான் இப்ப தாவேக்கா தரப்புல இருந்து எந்த ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் பெருசா வரல. அதாவது காமராஜர் அவர்கள் குறித்து ஒரு வீடியோ அபிஷியலா அவங்க தரப்புல இருந்து போடப்படுது. அதை தாண்டி அவங்க அபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டோ எந்த ஒரு பதிவுமே போடாம இருக்காங்க. அதனால அவங்க தரப்பு செய்தி நம்மளுக்கு கிடைப்பதற்கே ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இப்போ அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. டிவிகே பொறுத்தவரையில இழக்கிறது கொண்டும் இல்லை, டிவிகே பொறுத்தவரையில இழக்கிறது கொண்டும் இல்லை. இது ஜனாதிபதியில கட்டுப்பாட்டுக்கு, அதாவது ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒன்று பிரகடனப்படுத்தப்படுமா இருந்தால் அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனப்படுத்த போற காலத்துல இப்ப பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் அந்த அறிக்கை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை தெரியாது. இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர் உண்மையில அதிமுகவோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தினவர். உண்மையில தொடக்கத்துல ஸ்டாலினுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருந்ததாகவும் அதன் பின்னர் இதுல அவருடைய மகன் மருமகன் இன்வால்வ்மெண்ட் அதிகரிக்கிறதாலாம் இப்படி என்ற நிலை இந்த ஆட்சியை இழந்துடக்கூடாது. ஏனென்று சொன்னால் இழந்தால், அதாவது ரெண்டு திராவிட கட்சிகளும் செய்திருக்கக்கூடிய ஊழல்கள், மோசடிகள், பல்வேறுபட்ட திருவிழாங்கள் எல்லாம் ஒருவேளை விசாரிக்கப்படும் என்ற ஐக்கியம் ரெண்டு தரப்புலையும் இருக்குது. அதனால இந்த ரெண்டு தரப்புகளும் இது மேக்சிமம் தடுக்கிறதுலாம் குறியா இருக்கிறாங்க ஒழிய அதை தாண்டி இப்ப இன்றைக்கு விசிக்க ஆதரவு கொடுத்தாலும் கூட அடுத்த நிலப்பாடு இப்ப ஜிஜி என்ற நிலப்பாடு ஆளுநர் கையில் எடுப்பேன். ஆளுநர் கையில் எடுத்து இதுல உறுதிப்படுத்த வேணும். இப்படி நடக்கலையான்னு அதாவது பாரதிய ஜனதா கட்சி முழுமையா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுல தமிழிசை சவுந்தரராயன் அவர்கள் இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு இருந்தாலும் கூட அந்த அறிக்கை எல்லாம் இந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்றதை விட இப்ப இந்த சூழலை பார்த்து மத்திய அரசு ரசித்துக் கொண்டிருக்குது. ஏனென்றால் மத்திய அரசு கணக்க வேலை திட்டம் தமிழகத்தில நடைமுறைப்படுத்தப்படாமல் அப்படியே பின்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்குது. அவ்வளவுத்தையும் நடைமுறைப்படுத்தி தனக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுலேயே மத்திய அரசு ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியில்னா இப்ப டிவிக்கே பொறுத்தவரையில தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் ஒரு முறையான பதில் இப்ப வரைக்கும் எந்த ஒரு கருத்துக்கு முன்வைக்காத சூழ்நிலை இருக்கு. தேர்தலுக்கு பிந்திய நாட்கள்ல ஆளுநர், அதாவது ஆளுநர் நிலைப்பாடு இப்படியே போய் ஒரு இறுக்கமடங்கி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அப்படியே தேர்தலுக்கு போகணும். அந்த தேர்தலில் கட்சிகள் நெருக்கடியை சந்திக்க போகுது. இப்ப திமுக ஒரு அறத்தோட நடக்க வேணும். இந்த இடத்துலதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு பேசுபொருளா மாறுவார் அப்படின்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல பல தரத்துல திமுக ஆட்சி இழந்திருக்குது, பல நெருக்கடியை சந்திச்சிருக்குது. முழுமையா ஆட்சிகள் எல்லாம் துறக்கப்பட்ட வரலாறு இருந்து கூட ஒரு கண்ணியம் இருக்குது. ஸ்டாலின் அந்த கண்ணியம் இருக்குது. ஸ்டாலின் இருக்கிறது கண்ணியம் தான் இருக்குது. அதாவது தண்ட குடும்பம், தண்ட பிசினஸ், தனக்குரியாக்கள் நிலப்பாடு, தான் வாழ வேணும், தன்னோட சார்ந்திருக்கக்கூடிய திருடவும். அதாவது ரெண்டு திராவிடத்தில் இருக்கிறார்கள். திருமாவளவன் முடிவுக்கு திமுக தலைவர் எப்படி காரணமாவாரு? விளங்கையில நீங்க கேட்கறது. திருமாவளவனோட முடிவுக்கு மு.க. ஸ்டாலின் எப்படி காரணமாவாரு நீங்க சொல்ல வருவீங்க? என்ன முடிவுக்கு, எதுக்கு காரணமாவாருன்னு கேக்குறீங்க? தற்போது நீங்க பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கலீங்கல்ல மு.க. ஸ்டாலின் குறித்து, அதுக்கும் திருமாவளவனுக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கா? மு.க. ஸ்டாலின் தெளிவா சொல்லிட்டாரு, ஆட்சி அமைப்பது குறித்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எங்களுடைய ஸ்கீம் எல்லாம் தற்போது வரக்கூடிய ஆட்சி கடைபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு அவரோட பேட்டியில. இதுல எங்க கன்னிங் வந்தது? ஸ்டாலின் சொல்லிட்டாரா? ஆமா.
ஸ்டாலின் வந்து அதாவது வந்து இப்ப ஸ்டாலின் வந்து பேப்பர்ல வடிவ எழுதுற ஆனா உள்ளக ரீதியா அவர் நிலப்பாடு முழுக்க தலைகளா தான் இருக்கு. எதுக்காக அப்படின்னு என்னத்துக்கு அப்ப நேற்று வந்து சிபிஎம் தேசிய பேபி வந்து அறிக்கை விட்டவர் அப்ப இன்னைக்கு வந்து அவங்க சிபிஎம்ல இருக்கக்கூடிய முக்கிய பெண் நிர்வாகிகளால் அறிக்கை விட்டிருக்கிறார். நாங்க அதிமுக திமுக ஆட்சியை நிப்பாட்டிட்டோம். இப்ப இன்றைக்கு இன்னொரு தகவல் உறுதிப்படுத்தப்படுவது என்னன்னு சொன்னா உறுதிப்படுத்தப்படாத தகவல் இப்ப வந்து மெல்லமா பேசப்படுது என்னன்னு சொன்னா இந்த 2 கம்யூனிஸ்ட் அதிக தலைமைகள்கிட்ட அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய முக்கிய தலைமைகள்கிட்ட இந்த விடயங்கள் தொடர்ந்து அதிக அளவுல பேசாங்க. நாங்க இதோட பின்வாங்கி கொள்றோம் என்ற ஒரு தகவலும் ஸ்டாலின் தரப்பாக சொல்லப்படுது. இப்ப ஸ்டாலினை பொறுத்தவரை பிரச்சனை சொன்னால் ஸ்டாலின் இல்ல, ஸ்டாலின் இந்த இடத்துல ஒரு கண்ணியமா போட விரும்புற இந்த அரசியல் ஸ்டாலின் அதாவது அந்த கிச்சன் வரைக்கும் போயிட்டு சமையல் வரைக்கும் போயிட்டு அந்த சமையலர் அரசியல் தான் இந்த தமிழகத்துல உள்ள ஒரு நாட்டம் இருக்கிறதுக்கு காரணமே ஒழிய அதுல தகப்பன் வழி அந்த ஸ்டாலின் வந்து இதுல கண்ணியத்தை கடைப்பிடிச்சிருப்பார். அந்த கண்ணியம் கடைப்பிடிக்கலாம் இருக்கிறது காரணம் இந்த அரசியல் வந்து சமையலறையை நோக்கி நகர்ந்து ஸ்டாலின் முடிவெடுக்கலாம் இருக்கிற அவர் முடிவெடுக்கிறதுல ஒரு பெரிய நெருக்கடி இப்ப நிலவி கொண்டிருக்கின்றதுக்கு வந்து இப்ப இவ்வளவு நேரம் வந்து போன 5ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரியும் நான் செய்திகளுக்கு அப்பால சொன்ன போதும் அதுக்கு பின்னோட்டத்துல வந்து இது பிள்ளை இப்படி ஒன்று நடக்கல இது ரூமர் தான் எல்லாரும் சொன்னவங்க. 6ஆம் தேதியும் சொன்னவங்க. 7ஆம் தேதி விஜய் பதவியேற்பை பற்றி பேசவங்க. 5ஆம் தேதியை தொடங்கிட்டாரு ஸ்டாலின். ஓட் எண்ணி முடிஞ்ச அடுத்த நிமிஷமே இப்படி ஒரு அலைன்ஸ்ல போகும்போது என்ன மனசு வந்து என்ன நேற்று சண்முகம் அவர்கள் சிபிஎம் அவங்க தரப்புல இருந்தெல்லாம் என்ன சொல்லப்பட்டதுன்னா எங்க முடிவுக்கும் அவங்க முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க யாரு வந்து எங்களுடைய முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்லாம் வந்து நேற்று அதிகாரப்பூர்வமா செய்தியாளர் சந்திப்பின் போது சண்முகம் அவர்கள் சொன்னாரே. சிபிஎம் பொறுத்தவரையில மாநில கட்சியில இருக்கக்கூடியவங்களோட முடிவை நீங்க கருத்தாத்தான் எடுக்கலாம் ஒழிய டெல்லியில இருக்கிறவங்க தான் முடிவு. ஏன்னா இது வந்து ஒரு தேசிய கட்சி. 2 கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் வந்து தேசிய கட்சி. தேசிய அளவுல சொல்லப்படுற கருத்து தான் உத்தியோகபூர்வமான தகவல் ஒழிய இவர்கள் சொல்றது வந்து ஒரு கருத்து அளவுல கருத்தா இருக்கணும் ஒழிய அப்படின்னா நேற்று சொன்ன கருத்தை வந்து இன்னைக்கு சண்முகம் மறுக்கலாம். அந்த கருத்து போய் அப்படி இல்லை எங்களோட ஸ்டாலின் வந்து இதை சொல்லல இப்படித்தான் சொன்னவர்களோட ஒரு கருத்தை முன்வைக்கலாம். அதை முன்வைக்கலாம் இருக்குது அப்படின்னா தேசிய அளவுல நேற்று கருத்து சொல்லப்படுது என்று சொன்னால் அப்ப அதுல சூழ்நிலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்களே, நாங்க வந்து எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்க தெளிவா இருக்கோம், கூட்டணியில நாங்க தொடர்றோம், ஆதரவு மட்டும்தான் கொடுக்கறோம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காங்களே. அவங்க ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னா அவங்களோட தரப்புல இருக்கக்கூடிய மேலிட நிர்வாகிகள் தான் இப்ப சொல்லி இருக்கிறாங்க இந்த அலையன்ஸ் ஒன்று ஃபோன் பண்ணப்பட்டது. இந்த அலையன்ஸ் ஃபோன் பண்ணப்பட்டது செய்தியா தான் வந்துச்சு, எங்களுக்கு செய்தியா வந்துச்சு. அதன் அடிப்படையில் அந்த கருத்து வைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு காலையில பேபி திரும்ப தெரிவிச்சிருக்காரு தேசிய செயலாளர். அப்படின்னு சொன்னவர் அந்த நான் சொன்ன கருத்தை பின்வாங்குறேன், நான் இந்த டைம்ல திமுக வருத்தம் தெரிவிக்கிறோம் ஒரு வருத்தமாக தெரிவிச்சிருக்கலாம். வருத்தம் தெரிவிக்கல, வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். இப்ப நான் கேட்கிறேன், நான் உங்கள்ட்ட ஒரு கருத்தை ஊடகத்துல ஒரு பிழையான ஒரு கருத்தை சொல்லிட்டேன் என்றால் அந்த கருத்து பிழை என்று அறிஞ்சு உண்மையில் அதுல ஒரு வருத்தம் தெரிவிக்கல சொன்னா அந்த கருத்துல நான் வெளியே நிக்கிறேன். நாங்க அர்த்தம் இப்ப தேவியை பொறுத்த சொன்ன கருத்தா இருக்கிற நீ பெண் நிர்வாகி என்னை அழுத்தி சொல்றாங்க, ஒரு பெண் நிர்வாகி ஒரு அழுத்தி சொல்லி கொண்டிருக்கிறான். இப்ப இந்த நிலையை பார்த்தா எப்படின்னு சொன்னால் இந்த தேர்தலில் வந்துட்டு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா கூட இப்ப மாறுது. எப்படி மாறுது? திமுக அதாவது திமுக தான் பிஜேபி போயிருக்கிறாங்கன்றது ஒரு துலக்கம் அதுக்குள்ள வருது. எப்படின்னு சொன்னால் இப்ப இவங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க நீங்க வழிவிடவும் இடைஞ்சல் செய்யக்கூடாண்டா இவங்கதான் போய் அந்த டெல்லியோட கழிச்சு அதிமுகவுக்குள்ள டீலுக்கு வந்திருக்கிறாங்க. அது திமுக என்ன திமுக பொறுத்தவரையில அவர்கள் கிட்டத்தட்ட தமிழகத்துல இது பாமர மக்களுக்கும் ஒரு அரசியல். இப்ப விஜய் நல்லவரா கெட்டவரா, விஜய் திறமை இருக்கா இல்லைன்றதெல்லாம் 2வது பிரச்சனை. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகம் எத்தனை சட்டமன்றத்துக்கு இப்ப தமிழக சட்டசபைன்றது யாருக்கு இருந்தது? அது வந்து எப்படியான ஆட்களுக்கு இருந்தது? அவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறவர்கள் அந்த அரசியல் சொந்தக்காரர்கள் இருந்தது. அங்க ஒரு பெரிய ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கேன். இதை சாதாரணமான ஆடும் வரலாறு நிரம்பு இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து திமுக ரசிக்கிறாங்க. இப்ப அவங்க உதயநிதி அடுத்த முதல்வராகிறதும் அதுக்கப்புறம் இன்பநிதி முதல்வராகிற கனவும் வந்து நிறுத்தப்பட்டது. தமிழகத்துல அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதை வந்து திமுக குடும்பம் இருப்பாரு. இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியல் தலைவராக திமுக நாடு அடுத்த தலைவர்ன்றாங்க, உதயநிதியை பார்த்து தலைவர்ன்றாங்க. ஓகே, நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன், நீங்க அப்படியே கொஞ்ச நாள் ஹோல்டுல இருங்க. நம்ம ஜெயலானி உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன்னா கவர்னர் அவர்கள் இன்னைக்கு கேரளா போக போறார், இன்று இரவு போக போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து கவர்னர் கேரளா போக போறார். பிசிக்கு ஆதரவை வழங்கினாலும் வந்து அவரு அதை நம்ம சசிகலா நடந்தது நம்ம கண் முன்னாடி பார்த்திருக்கோம். அந்த மாதிரியான முயற்சியில் வந்து மறுபடியும் நடந்துட்டு இருக்கு.
ஓகே, தமிழரசு நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு, இன்று இரவு கேரளா போறாராம் கவர்னர். இல்ல அப்படிங்கிற சொன்னால் கவர்னர் ஆளுநர் கேரளா போறாருன்னு சொன்னால் அதுல தெளிவா ஒரு செய்தியை சொல்றாருன்னு சொன்னால் விஜய் ஆட்சி அமைக்கிறது பெரும்பான்மை கிடைச்சிட்டு, பெரும்பான்மை கிடைக்கல என்ற செய்தி இருக்கும் வரைக்கும் தான் ஆளுநர் தமிழகத்தில் இருப்பார். கிடைச்சிட்டா உடனே போயிடும். அதாவது இது பிஜேபி அமித்ஷாவை பொறுத்தவரையில இதோட மோடியில பிரதமர் நடைமுறை முடியுது, அவரோட காலம் முடியுது. அடுத்த பிரதமர் அமித்ஷாவை பொறுத்தவரை சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய கேரளா, தமிழகம் மற்றும் அதை அண்டி இருக்கக்கூடிய பல மாநிலங்கள ஆட்சி என்பது வந்து காங்கிரஸ் நோக்கி நடந்திருக்கு. இதுல மேக்சிமம் அதாவது இன்றைக்கு இப்ப கேரளா ஒழிக்கிறது ஆளுநர் கன்ஃபார்ம் என்றால் விஜய் கையில 118 ஆசனம் ஒப்பம் எடுத்துட்டா இப்ப நீங்க என்ன செய்ய போற, கேரளாவில போய் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியை குழப்பறதுக்கு அங்க போற. இப்ப இங்க நின்று குழப்பிட்டார் இவர். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்ப நான் இன்னும் கொண்டு உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த இடத்துல ஆளுநர் எங்களை வந்து அழுத்துறார், தமிழகத்துல உரிமையை பறிக்கிறார் என்று கூச்சலிட்ட திமுக இன்றைக்கு ஆளுநர் செய்யறது சரி, அவருக்கு அந்த புரோட்டோகால் இருக்குது என்று நியாயப்படுத்துற அவரோட தேசிய செய்தி தொடர்பாளரை பார்க்க உண்மையில முக்காடு போடணுங்களா இருக்கு. இப்ப திமுக சொல்ல போனா தமிழரசு ஒரு சின்ன குறுக்கீடு. கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கும்போது ஆளுநர் மேல திமுக வச்ச குற்றச்சாட்டு இருந்தப்போ இருந்த சினாரியோ வேற, இப்ப இருக்கிற சினாரியோ வேற. ஆளுநர் மேல திமுக வச்ச குற்றச்சாட்டு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மேல ஆளுநருக்கு வந்து லிமிடெட் பவர் தான் இருக்கு. ஆனா அடுத்த ஆட்சி யார் அமைக்க போறாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்துற இடத்துல வந்து ஆளுநருக்கு வந்து டிஸ்கிரிஷனரி கொடுக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. இந்த சிச்சுவேஷன் வந்து ஆளுநருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிஷனரி வந்து இருக்கு. ஒரு வானளாவிய அதிகாரம், அதாவது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பை 2 முறை வந்து தாவேகாவை கொடுத்திருக்கிறாங்க. முதல் முறை தாங்கள் வந்து தனிப்பெரும் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்க கோராம 112 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு இருக்காங்க கூட்டணியோட சேர்த்துன்னு சொல்லும் போது அந்த கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லாததுனால நீங்க பெரும்பான்மை காட்டுங்க அப்படின்ற ஒரு காலம் எடுக்கிறதுக்கு ஆளுநருக்கு வந்து உரிமை இருக்கு. இவங்க தனிப்பெரும் கட்சின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆளுநருக்கு வேற வாய்ப்பே கிடையாது, விஜய் ஒரு ஆட்சி அமைக்க அழைச்சுதான் இருக்கணும். அதுதான் வந்து அவருக்கு இருந்த ஒரே வாய்ப்பு. ஆனா நாங்க கூட்டணியில ஒரு கட்சியை சேர்த்துட்டோம் அப்படிங்கும் போது, கூட்டணியில நீங்க ஒருத்தரை சேர்த்துட்டீங்க, அந்த தனிப்பெரும் கட்சியை தாண்டி கூட்டணியில ஒரு கட்சி வந்துட்டாலுமே நீங்க மெஜாரிட்டி வந்து ஃபுல்ஃபில் பண்ணி காட்டியிருக்கணும். இவங்க கூட்டணியில ஒரு கட்சியை சேர்த்தும் மெஜாரிட்டி ஃபுல்ஃபில் பண்ணப்படலை அப்படின்னா இவங்களால வந்து மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு வந்து ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. அது போக இவங்க ஆட்சி அமைக்க அனுமதிச்சுட்டா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி குதிரை பேரத்துல ஈடுபட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ஆட்சியை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரமும் வந்து ஆளுநருக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் இப்போ வரைக்கும் தாவேகா உச்சநீதிமன்றத்துக்கு போகாம இருக்காங்க. இப்ப அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா தாவேகா அபிஷியலா உச்சநீதிமன்றத்துக்கு போல, அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனா ஆளுநர் இந்த விஷயங்களை வந்து அங்க எடுத்துக்காட்ட வாய்ப்பு இருக்கு. அதற்கு இன்னொரு ஆதாரமா குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் முன் வச்சிருக்கிறார். அதற்கான ஆதாரத்தையும் தாவேகாவை வெளியிட்டு இருக்கு. இன்னொரு கட்சியில் வெற்றி பெற்ற ஒருத்தர் தாவேகாவிற்கு ஆதரவா கையெழுத்து போடுற வீடியோ ஆதாரம் வெளியிடப்பட்டதன் மூலமா அந்த குதிரை பேரம் வந்து நடந்தது அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கான அந்த பிரைமா பேச வந்து தாவேகாவை கொடுத்திருக்கிறாங்க. சோ ஆளுநருக்கு வந்து இந்த இடத்துல அதிகாரம் இருக்கு. ஆனா ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு, அதாவது யாரை ஆட்சி அமைக்க அழைக்கிறது அப்படிங்கிறது முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஒரே இடம் இது மட்டும். டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் கூட நீங்க சொல்றது வந்து என்னன்னு சொன்னால் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆளுநருக்கு இதுல வந்து நீங்க சொன்னீங்க விஜய் 112 போய் புலவிட்டுட்டாரு. அந்த இடத்துல விஜய் புலவிடல. விஜய் நிதானமா கண்ட நிலைப்பாடு, அதாவது இப்ப எல்லாரும் வந்து சொன்னா தமிழகத்தை பொறுத்தவரையில முதல் வந்து இந்த தேர்தலுக்கு முதல் தமிழக மக்கள் மத்தியில் இருந்த நிலப்பாடு ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். எங்களுக்கு ஒரு ஆட்சி வேணும். அது விஜய் மீதான காதலா அல்லது விருப்பமானதெல்லாம் 2வது. ஆட்சி மாற்றம் அதுக்கு விஜயை பயன்படுத்துறோம். தமிழகத்தில் இருந்த ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகராக இருக்கலாம் அல்லது பெரும்பான்மையான ஊடகங்களா இருக்கலாம், எல்லாரும் என்ன நிலப்பாடு இருந்த தற்கூறிகள் வரக்கூடாதுன்ற நிலப்பாடு. இப்ப தமிழகத்தில் இருக்கிற அநேகர்கள் நிலப்பாடு சொன்னா என்ன படிப்பட்டாலும் விஜய் வந்துடக்கூடாது. இப்ப ஈகோ வந்து பலமா வேலை செய்யும் தமிழகத்துல சூப்பர் ஈகோ வந்து, அதாவது பெரிய 100 வீதம் வேலை செய்யும். இப்ப நீங்க சொல்றது 112 போக்குள்ள விஜய் அதுல தன்னா ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணி அந்த டிவிக்கு, அதாவது டிவிக்கு வந்து டிஎம்கே செக் வைக்கிறது அப்படின்னு சொன்னால் இவ்வளவு நேரம் என்ன சொன்னார் எல்லாரும் வந்து டிவிகே வந்து பிஜேபி பி டீம், தமிழகத்துல பி டீம் தான் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அப்ப தன்னை ப்ரூவ் பண்ணது இல்ல, நான் வந்து பிஜேபி, அதாவது நான் ஒரு மதச்சார்பு உள்ளவன் இல்ல, மதச்சார்பற்றவன்றதுக்கு முதல் காங்கிரஸ்களுக்கு தன்னை நியாயப்படுத்தணும்னு அங்க ஒரு சலசலப்பு வருது. அடுத்த சலசலப்பு வருது. அப்படி நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்ன அந்த கோயிலுக்கு வர ஆளுநர் செய்யறது சரி என்று
அடுத்தது எப்படி வருது? இப்ப உடனே அடுத்த காங்கிரஸ் வந்து இங்க வந்த உடனே உடனே பிஜேபி உடனே பகுதி எழுதுது. இப்ப உடனே ஒரு அறிக்கையே வருது, அன்ஆபிஷியலா வந்து காங்கிரஸை வெளியேற்றினா கூட ஆட்சி அமைக்கலாம் அளவுக்கு வருது. இந்த நிலப்பாட்டுல வந்து விஜய் தெளிவா செயல்பட்டாரு, அந்த விஜயோடு இருக்கிறார்கள் தெளிவா செயல்பட்டாரு தெரியாது. இப்ப தமிழகத்துல தான் ஒரு மதச்சார்பு இல்லாதவர்கள் என்பது ப்ரூவ் பண்ணிங்க. இந்த இடத்துல திமுக வந்து அதுல ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆகுது. எப்படி அவுட் ஆகுது? தன்னை வந்து ஒரு மதச்சார்பு இல்லாத அளவுக்கு கூறுங்க டிஎம்கே மேலிடத்துக்கு போய் பிஜேபி சப்போர்ட் கேட்டு ஏடிஎம்கேயோட வந்ததோட மதச்சார்பு பின்னணியில பாஜக இருக்கின்ற விஜய் சொன்ன இந்த ரெண்டும் வந்து பாஜக பிள்ளைகளாத்தான் இருக்கு தமிழ்நாடுல. இவங்க 2 பேரும் அடிபட்டாலும் இவங்க 2 பேரும் ஒன்றாத்தான் இருக்கிறாங்கன்னு சொன்ன வந்து நிரூபிக்கப்படுது. அடுத்தது நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து ஆளுநர் வந்து இந்த இடத்துல இதுல செய்யற புரோட்டோகால் சரியில்லை. அப்படின்னா நீங்க வந்து 1994ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த 9 பேர் கொண்ட பெஞ்ச் கொடுத்த தீர்ப்பை நிராகரிக்கிறீங்களா? அந்த தீர்ப்பு என்ன சொல்லப்படுது? 1989ஆம் ஆண்டு கர்நாடக மாநில முதல்வராக இருந்த SR பொன்மை தலைமையிலான ஜனதாதளம் அரசு வந்து அன்னைக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க சந்தர்ப்பம் கொடுக்காம டிஸ்டால்வ் பண்ணதை பற்றி தான் அந்த தீர்ப்பு இருக்குது. அந்த 9 பேர் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்லுது? ஒரு அரசு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஆளுநர் மாளிகை தீர்மானிக்கிறது இல்லை, அதை சட்டமன்றத்துல மட்டும்தான் நிரூபிக்கும். அது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. நீங்க எல்லாரும் டைவர்ட் பண்றீங்க. இந்த இடத்துல வேறொரு இருந்திருந்தா நீங்க இதை எக்ஸெப்ட் பண்ணிருப்பீங்க. தமிழகத்துல இருக்கிற அநேகமானாங்க இப்ப விஜய் 112 போய் கொடுத்த விஜய் பெரும்பான்மையோட இருக்கிறான் தமிழகத்துல பிரச்சனையோ இல்லையா? இப்ப திமுக அதிமுக இந்த இடத்துல இருந்தா கூட சைலண்டா இருந்திருப்பான். இப்ப என்ன பிரச்சனை என்றால் புதிய அரசியல் சித்தாந்தம் ஓப்பன் ஆகுறது வந்து தமிழகத்துல இந்திய அரசியல் கட்சிகளால ரசிக்கலாம் இருக்கு. இப்ப அப்படி என்றால் 94ஆம் ஆண்டு 9 பேர் கொண்ட நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பம் வந்து எல்லாருக்கும் இப்ப நீங்க சொல்றீங்க ஆளுநர் விஷயத்துல வந்து திமுக சொன்னது சட்டசபை தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் ஆளுநர் வந்து பல பின்னடிப்புகளை செய்தவர், அதனால ஒரு விரக்தி நிலை வந்து என்று சொல்லப்பட்டது. அப்படி இல்லை, திமுக தனக்கு தேவைன்னு சொன்னா ஸ்டாலின் சட்டசபையில சீட்டா கிளிக்கு வந்து கிளிக்கி போட்டாங்க. கிளிக்காக வந்து நான் கிளிக்கல. திமுக என்ன டிசைன் வேணுமோ கணக்கு இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளும். அதுதான் இங்கே நடக்குது. வரணும் இல்லை, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. ஆளுநர் மாளிகையில எங்க மரபு இருக்கோ இல்ல எங்க கான்ஸ்டிடியூஷன் ஆளுநர் மாளிகை தீர்மானிக்கிறாங்க. அவர் அட்வைஸ் பண்ணலாம், நீங்க குதிரை பேரத்துக்கு போவாதுங்க இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி கைத்தறியும் பண்ணலாம் ஒழிய அதை தாண்டி அவரு அசம்பிளி நிலையை ஆளுநர் எடுக்கலாம். அப்படியே அசம்பிளி அது 234 பேரையும் கொண்டு ஆளுநர் மாளிகை பக்கத்துல ரூம்ல வச்சு மீட்டிங் நடத்துறாங்க. இது வந்து தமிழக மக்களோட ஜனநாயக தீர்ப்பு. ஆளுநர் மட்டும் இல்ல, பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுநர் இவங்க 4 பேருமே சேர்ந்து ஒரு கேவலமான நிலைக்கு கொண்டு போய்விட்டு இருக்காங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.